ஸோ இவர் தான் கேப்டன் ஆக போறாரு அப்படின்னு தான், ஃபியூச்சர் இவர் தான் அப்படின்ட்டு தானே ரோஹித் சர்மாவை விட்டுட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனை போட்டாங்க. அவரு கோரிக்கை வச்சாரு, நான் கேப்டனா தான் வருவேன் அப்படிங்கறது. அதெல்லாம் தாண்டி ஸோ மும்பை இந்தியன் சைடு இவர் தான் ஃபியூச்சர் இந்தியா கேப்டன் ஆக போறாரு, அதை பேஸ் பண்ணி தான் இவருக்கும் கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க. இவரும் அடுத்து இவர் தான், ரோஹித் சர்மாக்கு அப்புறம் இவர் தான் அப்படிங்கிறது இந்தியன் டீம்லயே நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். பட் என்னன்னா கம்பீர் உள்ள வராரு, கோச்சா வராரு. ஸோ சடனா பாத்தீங்கன்னா எல்லா காட்சிகள்லாம் மாறுது. சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன் ஆகிறாரு. யாருமே எதிர்பார்க்கல சூரியகுமார் யாதவ் T20 கேப்டன் ஆவாருன்னு. ஸோ இதே மாதிரி தான் வைஸ் கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு சீனியர் பிளேயரு இருக்கும்போது அக்ஷர் பட்டேலும் ஆடிட்டு இருக்கிறார், ரொம்ப நாளா ஆடிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு கிடைச்சிருக்குது. ஸோ கம்பீரோட அப்ரோச் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. ஸோ அவர் கொஞ்சம் வித்தியாசமா தான், எதுக்காக ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுக்கலங்கிறது தெரியல. ஸோ அது ஒரு இது. தென் இந்த ஸ்குவாட்ல இன்னொன்று விஷயம் பார்க்கணும், என்னன்னா மறுபடியும் ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லை, ரஜத் படிடர் இல்லை, சாய் சுதர்சன் இல்லை. ருத்ராஜ் கெய்க்வாடை பொறுத்த